அனைவருக்கும் வணக்கம். சென்னிமலையிலிருந்து ஊத்துக்குளி போற வழியில பாத்தீங்கன்னா, ஊத்துக்குளி பிரிவு போற வழியில பாத்தீங்கன்னா, குரங்குகள் நிறைய இருக்கு. அந்த வழியா பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நின்னு பொரியோ, பழமோ இந்த மாதிரி நிறைய பழங்கள் போட்டுக்கிட்டு இருந்துட்டு இருப்பாங்க. அந்த குரங்குகள் எல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி நாம அந்த குரங்குகளுக்கு உணவு கொடுத்தோம் அப்படின்னா, அது ஆஞ்சநேயருக்கே கொடுக்குறோம். அது மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. அது உண்மையிலேயே அது ஒரு பாவமான காரியங்க. அந்த குரங்குகளுக்கு நீங்க உணவு கொடுக்கறது ஒரு தலைமுறையவே நீங்க அழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கிறத உண்மை. மற்ற உயிர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, படைச்ச ஆண்டவனுக்கு தெரியும் அதுக்கு உணவு எப்படி கொடுக்கறன்னு. அந்த குரங்குகளுக்கு பொழுதுக்கு என்னங்க வேலை? தன்னோட வயிற்றுக்கு சாப்பிடுற வேலையை தவிர அது வேற என்னங்க வேலை செய்ய போகுது? ஆனா அந்த குரங்குகள் உணவு தேடி போறதையே நாம நிறுத்துறோம். அந்த குரங்குகளோட பேரன் வாரிசு வரும்போது உழைக்கணும், உழைச்சு சாப்பிடணும், நமக்கு தேவையான உணவை தேடி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாம மனிதர்களை பார்க்கணும், கையேந்தி நின்று பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை தான் இப்ப நம்ம விதைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி காரியங்கள் இதுவரைக்கும் இது புண்ணியம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி காரியங்களை யாராவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை உடனே நிப்பாட்டிருங்க. மற்ற உயிரினங்கள் எல்லாத்துக்குமே அது தேடி சாப்பிடக்கூடிய அறிவை கடவுள் கொடுத்திருக்கான். பசியினால இறக்குற ஒரே உயிரினம் மனிதன் மட்டும்தாங்க. மற்ற எந்த ஜீவராசிகளும் பசியினால இறக்காது. ஒருவேளை தண்ணி பஞ்சங்களோ இல்ல மழை இல்லாம வறட்சியோ வந்தா தண்ணி கிடைக்காம வேணா உயிரினங்கள் இறந்திருக்க தவிர பசியினால எந்த உயிரினமும் இது வரைக்கும் எங்கேயுமே இறக்கலைங்க. அறிவுள்ள மனிதனாகிய நாம தான் இந்த மாதிரி குரங்கினங்களை இப்படி உதவி செய்யற, உணவு கொடுத்து புண்ணியத்தை தேடுறேன்னு சொல்லி இப்படி உணவுகளை கொடுத்து நாளை அதனோட சந்ததிய பசியினால சாகக்கூடிய வழியை இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால நீங்க இந்த மாதிரி குரங்குகளுக்கு உணவிடுறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாவ செயல் தாங்க. அதனோட இனத்தை அழிக்கிறதுக்கு நாம இப்போ வழி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். குரங்குக்கு பொழுதுக்குமே அதுக்கு ஒரே வேலை பசிய போக்கி சாப்பிடுற வேலைதான். அது அது பண்ணிக்க அது பாட்டுக்கு. இனிமேலு இந்த மாதிரி காரியங்களை யாராவது இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்படி உணவுக்கு தயவு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. அது மிகப்பெரிய ஒரு தப்பான செயலுங்க. அங்கேயே போர்டர்ல எழுதியிருப்பாங்க, வனவிலங்குகளுக்கு யாருமே உணவிடாதீங்க அப்படின்னு சொல்லி. அது 100க்கு 100 உண்மை. மற்ற உயிர்களை நாளைக்கு பிச்சை எடுக்க வச்சிடாதீங்க, அதனுடைய சந்ததிகளை பிச்சை எடுக்க வச்சிடாதீங்க. அதுக்கு நீங்க ஒரு காரணமா இருந்துடாதீங்க. நீங்க அந்த உயிரினங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா அங்கங்க தண்ணி தொட்டி வச்சு தண்ணி ஊத்துங்க, அது போதும். அது தாகம் எடுத்தா வந்து குடிச்சுக்கும். இதுவே மிகப்பெரிய உதவி. நன்றி. சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி.